147 கோடி இந்திய மக்களின் ஒரு குடிமகன், சாமானியன் நான். அன்பு நெஞ்சங்களுக்கு சாமானியனின் வணக்கம். தேர்தல் ரிசல்ட் எல்லாமே வந்துருச்சு. அதன்படி கடைசியாக தவேகாவுக்கு 107 இடங்களும், திமுக கூட்டணிக்கு 74 இடங்களும், அதிமுக கூட்டணிக்கு 53 இடங்களும் பெற்றிருக்கிறார்கள். அதே மாதிரி ஓட்டு பர்சன்டேஜில் பொறுத்தவரை தவேகாவுக்கு 34.9%, திமுக கூட்டணிக்கு 31.39%, அதிமுக கூட்டணிக்கு 27.24% ஒவ்வொருவருக்கும் கிடைத்திருக்கிறது. இந்த தவேகா அவர்கள் ஜெயிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். அது திரு விஜய் அவர்கள் ஒவ்வொரு செயல்களிலும் அவருடைய கான்ஃபிடென்ட்டு, அவர் பேசும் விதம், மக்களை அணுகும் விதம், அவர் ரசிகர்கள் மேல் அவர் வைத்திருக்கும் நம்பிக்கை, தன்மேல் அவர் வைத்திருக்கும் நம்பிக்கை என பல விஷயங்கள் மூலமாகத்தான் அவர் இந்த 107 இடங்களை பெற்றதற்கான காரணங்கள். யாருடனும் கூட்டணி இல்லை, மக்களுடன் மட்டும்தான் கூட்டணி, ரசிகர்களுடன் தான் கூட்டணி. ரசிகர்களுடைய குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அவர் போய் சென்று சேர்ந்த விதம், பேசிய விதம், அவருக்கு கிடைச்ச சோஷியல் மீடியா சப்போர்ட்டு, அவங்க ரசிகர்கள் சப்போர்ட்டு, இவர்கள் மூலமாக இவை எல்லாமே ஒன்றிணைந்து அது ஓட்டுக்களாக மாறி அவர் 107 இடங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை அவர் பெற்றதற்கு இவை எல்லாமே காரணமாக இருக்கிறது. இதே சமயத்தில் இரு பெரும் கட்சிகளான திமுக, அதிமுக இவர்களுடைய பார்வையில் பார்க்கும்போது டிஎம்கே கண்ட 3 பலமான ஆட்டங்கள், அதே மாதிரி அதிமுக சறுக்கியது எப்படி அப்படின்ற இந்த இரு விஷயங்களும் இப்போ நம்ம அலசலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் 3 பெரிய ஆட்டங்களில் முதல் பெரிய ஆட்டம் எப்போ கண்டுடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலே இருந்தார். ஒரு சில காரணங்களால் எம்ஜிஆர் வெளியேற்றப்பட்ட எம்ஜிஆர் அப்படியே சினிமா நடிச்சுட்டு போயிடுவார்னு எதிர்பார்த்திருந்த நேரத்தில் புதிய கட்சி ஒன்று தொடங்கி, அந்த கட்சி ஆளும் திமுகவுக்கு எதிராகவே நிற்கும் என்று சற்றும் அவங்க எதிர்பார்க்கலை. அதனால் அந்த சமயத்தில் முதல் ஆட்டம் காண ஆரம்பித்தது. இதனால் திமுகவுடைய ஆட்சி மாற்றம் கண்டு அதிமுகன்ற ஒரு கட்சி உருவாகி, அந்த கட்சி ஆட்சி அரியணை பிடித்து அவங்க ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போது முதல் ஆட்டம் அங்கே ஆரம்பித்தது. இரண்டாவது எம்ஜிஆர் மறைவு. இந்த எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அவருடைய துணைவியார் ஜானகி அம்மாள் வழிநடத்துவாங்கன்னு கட்சி சொன்னாலும் அந்த கட்சி நிச்சயமாக பிளவுபட்டுவிடும், அதில் ஒரு சரியான ஆளுமை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற போதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் உதயமாகி அந்த கட்சியை வழிநடத்தி 1991 ஆட்சியை அவர்கள் பிடித்து ஆட்சி செய்தார்கள். இந்த சமயத்திலையும் திமுக ஒரு ஆட்டம் காணுச்சு. அவங்க எதிர்பார்க்கலை. ஜெயலலிதா அவர்கள் சூறாவளி பிரச்சாரம் செய்து அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எதிர்பார்க்காத திமுக அந்த நேரத்தில் அவங்க சரியாக பயன்படுத்தாதனால அந்த சமயத்தில் இரண்டாவது ஆட்டம் காணுச்சு. இப்போது மூன்றாவது ஆட்டம். இந்த மூன்றாவது ஆட்டத்தில் பொறுத்த வரைக்கும் திமுக என்ன நினச்சதுன்னா, ஒன்று நாம் ஆளுங்கட்சியாக இருப்போம், இல்லைன்னா எதிர்கட்சியாக இருப்போம். இந்த 2 விஷயத்தில் மட்டும்தான் இருப்போம். மூன்றாவது எந்த கட்சியும் வந்துடாதுன்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் இருந்தது. இதற்கு நடுவே விஜயகாந்த் அவர்கள், சிவாஜி அவர்கள், இந்த மாதிரி பலவிதமானவர்கள் கட்சியை ஆரம்பித்தாலும் அவங்க 234 தொகுதியிலும் அவங்களுடைய வாய்ஸ் சென்று சேராதனாலையும், மக்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்காதனாலையும் எப்பவுமே 2 கட்சிகள் மட்டும்தான் பிரதானம்னு தமிழ்நாட்டில் நினச்சிட்டு இருந்தாங்க. அது ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுகன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் மூன்றாவதாக விஜய் அவர்கள் உருவெடுத்து இந்த 2026 தேர்தலில் இதுக்கு முன்னாடி போட்டி போடாமல் இந்த 2024 தேர்தலில் மட்டும் போட்டி போட்டு இப்போ 107 இடங்கள் பெற்றது நிச்சயமாகவே திமுகவுக்கு மூன்றாவது இது பலமான ஆட்டம்தான். ஆக திமுக கண்ட 3 பலமான ஆட்டங்களில் முதல்
எம்ஜிஆர் அவர்கள், 2வது ஜெயலலிதா அவர்கள், 3வது விஜய் அவர்கள். இந்த 3மே வந்து சினிமாவிலிருந்து வந்தவர்கள் அப்படின்றதுனால முதலில் ஏளனமாக பேசப்பட்டாலும், ஆனால் நிதர்சனமான உண்மை என்னவென்றால் திமுகவை சற்றே சிந்திக்க வைத்தது இவர்கள் 3 நபர்கள். திமுக ஜெயிச்சு விடும் அப்படின்னு அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்களை நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இந்த தேர்தல் வந்து 4 முனை போட்டி. அந்த 4 முனை போட்டியில் நாம் நிச்சயமாக வெற்றி பெற்று விடுவோம். நம்மளுடைய வாக்கு அப்படியே இருக்கும். நமக்கு எதிர்மறையான வாக்குகள் வந்து 3ஆக பிரிந்தால் நமக்கு இதையே சாதகமாக இருக்கும். நம்ம தான் வெற்றி பெறுவோம். அதனால் 200க்கு அதிகமான இடங்களில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. அடுத்ததாக எதிர்க்கட்சி அப்படின்ற ஒன்று இருந்தாலும் அது சரியாக செயல்படாததுனால நிச்சயமாக நமக்கு வந்து வெற்றியே கிடைக்கும்னு அவங்க நம்பிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மக்கள் பிரச்சனையை மக்களுடன் சேர்ந்து போராடுவதற்கு யாரும் முன் வரவில்லை. அது எதிர்க்கட்சியாக இருக்கட்டும் அல்லது யாருன்னா எதிர்ப்பாளர்களாக இருந்தாலும் அவங்க வந்து சரியான முறையில் ஒருங்கிணைத்து மக்களுடன் சேர்ந்து போராடுறதுனால நிச்சயமாக நமக்கு எதிராக மக்கள் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் திட்டங்கள், இந்த திட்டங்களில் வந்து பஸ் பாஸாக இருக்கட்டும், மக்கள் உரிமை தொகையாக இருக்கட்டும், இந்த மாதிரி திட்டங்கள் மூலம் மக்கள் எல்லாருமே நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இந்த கள்ளக்குறிச்சியில் சாராயம், வேங்கை வயல், சாம்சங், இந்த மாதிரி பலவிதமான அரசுக்கு எதிராக இருந்தாலும் மக்கள் வந்து அந்தந்த சமயத்திலே மறந்துட்டாங்க அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்ததும் ஒரு விதமான அட்வான்டேஜாக அவங்க கருதுனாங்க. அதே போல் கரூர் சம்பவம், இந்த சம்பவத்தினால விஜய் அவர்களையும் தாவேகாவையும் முடக்கி விடலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருந்ததும் இந்த தோல்விகளுக்கான காரணம். அதே மாதிரி இவங்களுடைய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்ம சிபிஐ என்கொயரி போட்டுட்டா இதனால் ஒருவரை முடக்கி விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும், எப்பவுமே தபால் ஓட்டு நமக்கு தான் கிடைக்கும், அந்த தபால் ஓட்டு மூலமாகவே நம்ம லீடிங் காமிச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும், தேர்தலுக்கு முன்னாடி பின்னாடி வந்த கருத்து கணிப்பில் நம்ம தான் வெற்றி பெற்றுடுவோம் அப்படின்ற எண்ணமும், ஒருவருக்கே தொகுதி பல தடவை கொடுத்து அவங்களே வெற்றி பெறுவாங்க, அதனால் அந்த தொகுதியில் அவங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு எழுதப்படாத சட்டம் இருந்ததுனால தொகுதியில் பல தொகுதிகளில் கீழே இருக்கிற திமுகவில் சேர்ந்தவர்களே ஒத்துழைக்காததும் ஒரு காரணமாக அவங்களுக்கு அமைஞ்சது. அதே மாதிரி 200 தொகுதிகளை வென்றுவிடலான்றதுல ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருந்ததுனால சில தொகுதிகளில் சரியாக வேலை செய்யாததும், இதுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு பணம் மூலமாக கரெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் இந்த ஓவர் கான்ஃபிடென்ஸுக்கு வழிவகுத்தது. அதே போல் கூட்டணியில் எந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சியை இணைத்து கொள்வது, அவர்களிடம் கடைசி நேரம் வரைக்கும் பேரம் பேசுவது, அவர்களுக்கு உண்டான விஷயங்களை செய்து கொடுப்பது, இப்படின்ற மாதிரியே பல சமயங்களில் சென்றதுனால இந்த கூட்டணி அதிகமான இடங்களை பெறாததற்கான ஒரு காரணமாகவும் இருக்கிறது. அதே போல் சிறிய கட்சி தான், இப்போ தான் தொடங்கின கட்சி, ஒரு நடிகர் பின்னாடி இருக்கிற கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஏளனமான பேச்சுக்களும், அவர்களை கிண்டல் செய்வதும், அவர்கள் ஒருமையில் பேசுவதும், அவர்களுக்கு ஒரு பட்டப்பெயர் இடுவதும், இந்த மாதிரி செயல்களை செஞ்சு வந்ததும் ஒரு விதமான நெகட்டிவாக கருதப்படுகிறது. சில இடங்களில் சில அமைச்சர்கள் செய்த செயல்களாக இருக்கட்டும், வார்த்தைகளாக இருக்கட்டும், அவை எல்லாமே மக்களிடையே அது சென்று சேரும்போது அது ஒரு பெரிய விஷயமாக கருதப்பட்டது. அதுக்கு அடுத்தது திருப்பரங்குன்றம் போன்ற விஷயங்களில் மக்களுக்கு எதிராகவும் ஒரு சில மதத்துக்கு எதிராகவும் அவங்க நடந்து கொண்ட விஷயங்கள் வந்து அவர்களுக்கு நெகட்டிவாக கருதப்பட்டு இதனால் பல இடங்களில் அவங்க வெற்றி வாய்ப்பை இழப்பதற்கு காரணமாக அது அமைந்து விட்டது. அடுத்ததாக ஏடிஎம்கே அவங்க பாசிட்டிவாக என்னென்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னு பார்த்தா, நடக்கக்கூடிய திமுக ஆட்சியில் வந்து இன்குபன்சி வேவ் வந்து அதிகமாக இருக்குது, அதன் காரணமாக மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு எதிராக வாக்களித்தாருன்னா அது நமக்கு தான் வாக்களிப்பாங்கன்ற ஒரு எண்ணம் வந்து அதிமுகவில் இருந்ததுனால அந்த ஓட்டுகள் மொத்தமாக நமக்கு தான் வருன்ற ஒரு எண்ணம் அவர்களிடையே தலை தூக்கி காணப்பட்டது. அதே மாதிரி பிஜேபியோட கூட்டணி அமைச்சிட்டோம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி முடிவாயிடுச்சு, 2 பேரும் ஒன்றாக சேர்ந்து நிறைய விஷயங்களை செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும், இதன் மூலமாக வெற்றி வாய்ப்பு நமக்கு அதிகமாக கிடைக்கும்ன்ற எண்ணமும் அவங்களுக்கு தலை தூக்கி காணப்பட்டது. அதே மாதிரி
தொகுதி வாரியாக சுற்றுப்பயணம் நம்ம மேற்கொண்டதுனால மக்கள் அனைவருமே நம்ம பார்த்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நம்பி நமக்கு ஓட்டு போட்டுடுவாங்கன்ற எண்ணமும் அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக அமைஞ்சது. அதே சமயத்தில் அவங்களுக்கு மைனஸாக அமைஞ்சது என்னன்னா, மக்களுடைய பிரச்சனையை கூட இருந்து குரல் கொடுக்காது, அது சட்டமன்றத்திலேயா இருக்கட்டும் மக்கள் மன்றத்திலேயாக இருக்கட்டும், கூட இருந்து குரல் கொடுக்காது ஒரு ட்ராபேக்காக அமைஞ்சது. அதே மாதிரி கட்சியிலேருந்து வெளியேற்றவங்களும் மீண்டும் கட்சிக்கு வந்தவங்களையும் சேர்த்து கொள்ளாதது. இப்போ பார்த்தா செங்கோட்டையன், ஓபிஎஸ், வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன், ஜேசிடி பிரபாகர் இவங்கெல்லாம் இப்போ எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தரை கூட வெளிவிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்திருந்தால் நிச்சயமாக அவர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இன்னும் நிறைய இடங்களை அவங்க பெற்று தந்திருப்பாங்க. அதே மாதிரி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்காதது, தன்னை இருபெரும் ஆளுமையாக தற்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் அவர்கள் எண்ணிக்கொண்டது. அவங்க இதுக்கு முன்னாடி இருந்த ஆளுமைகள் என்ன பண்ணாங்கன்னா, யாராவது ஒருத்தர் கட்சியிலேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்ற ஒன்று தெரிஞ்சதுன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்கள அழைத்து சமாதானமாக பேசி அவர்களை கட்சிக்குள்ளேயே தொடர வைத்து அவர்களுக்கு சில பொறுப்புகளும் பதவிகளும் கொடுத்து அவர்களை அரவணைத்து செல்வார்கள். ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லாமல் கட்சியிலேருந்து வெளியில் போகிறவங்கள வெளியில் போக விட்டுட்டு வேடிக்கை பார்ப்பதும் அவர்கள் மூலமாக ஓட்டுகள் எதுவுமே கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்ததுனால ஓட்டுகளும் சில இடங்கள் பெறாததுக்கும் இதுவே காரணமாக அமைஞ்சது. அது முக்கியமாக அதிமுக பிரபாகர்கள் பெரும்பான்மையாக கூறுவது என்னன்னா, பொதுச் செயலாளர் அவர்கள் ஆட்சியை விட கட்சியே பிரதானம் அப்படின்னு எண்ணிக்கொண்டு நமக்கு எப்படியா இருந்தாலும் ஆளுங்கட்சி இல்லைனாலும் எதிர்கட்சி வரிசையிலேயாவது நமக்கு இடம் கிடைத்து விடும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவர்கிட்ட இருந்ததுனால தான் நிச்சயமாக நாங்கள் நிறைய தொகுதிகளில் தோற்று விட்டோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. டிஎம்கே மற்றும் ஏடிஎம்கேக்கு பொதுவாக இருந்தது என்னன்னு பார்த்தா, விஜய் ஒரு பொருட்டல்ல அப்படின்ற ஒரு ஏளனமான எண்ணம் அவர்களிடம் இருந்ததுனால அவர் நடிகர், அவர் பெருசாக ஒன்றும் கூட்டம் கூட்டுவாரே தவிர அது எல்லாம் வாக்குகளாக மாறாது, அது தொகுதி வெற்றி பெற வைக்காதுன்ற ஒரு எண்ணம் அவர்களிடம் தலை தூக்கி இருந்ததுனால நிறைய இடங்களில் அவங்க சரியான முறையில் வெற்றி பெற முடியவில்லை. அடுத்ததாக அவங்களுடைய கோர் ஓட் பேங்கை யாரும் பிரிக்க முடியாது, எடுக்க முடியாது, நம்மளுடைய கோர் ஓட் பேங்க் நம்மக்கிட்ட தான் இருக்குன்ற ஒரு எண்ணமும் அவர்களிடம் அதிகமாக காணப்பட்டதனால் அது பெரும்பான்மையான தொகுதிகளை அவங்க வெற்றி பெற முடியாமல் போவதற்கு காரணமாக அமைஞ்சது. அதே மாதிரி நாம் வெற்றி பெற்று விடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த இரு பெரும் கட்சிகள் திமுக மற்றும் அதிமுக இருந்ததுனாலையும் அவர்கள் நிறைய தொகுதிகள் வெற்றி பெற முடியாமல் போனதற்கான காரணமாக கருதப்படுகிறது. ஆக இவை எல்லாமே ஒன்றிணைந்து இன்று தாவேகா 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஒரு பிரதான கட்சியாக அவர்கள் இருப்பதற்கும் அடுத்த ஆட்சியை பிடிப்பதற்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். வரக்கூடிய நாட்களில் என்னென்ன நிகழ்குது அப்படின்றத நம்ம பார்த்து நம்ம அப்டேட் பண்ணலாம். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் சாமானியன்.